இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு பிரம்மாண்டமான ஜெயத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட வருகிற ஒவ்வொரு ஜெயமும் உங்களை கொண்டாட வைக்கும். இந்த மாதத்துல உங்களுடைய சவாலூட்ட நபர்களுக்கு முன்னாடி கர்த்தரோட பெரிய ஜெயத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்க ஜெயம் உங்க தோல்வியை விட 7 மடங்கு அதிகமா இருக்கும். உங்களுடைய ப்ரமோஷனை, உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்பை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க ஆசைப்பட்ட வாய்ப்புகளை விட, ஆசைப்பட்ட விதங்களை விட கர்த்தர் மேலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. நீ இதுவரைக்கும் உன்னுடைய ஓட்டம் ஒரு கழுதையின் ஓட்டமா இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாதம் உன்னுடைய ஓட்டம் கழுதையின் ஓட்டம் அல்ல, அது குதிரைகளின் ஓட்டம். கர்த்தர் உங்களை ஒரு குதிரைகளா இந்த மாதத்துல ஓட வைக்க போகிறார். நீதிமொழிகள் 21:31 படி குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்க தான் அந்த குதிரை. கர்த்தர் உங்களை யுத்த நாளுக்கு அவரே உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அதோட முடியல. உங்களுக்கான ஜெயத்தை மனுஷர்கள் வரப்போறது இல்ல, உங்க சுய பலத்தினால வரப்போறது இல்ல, உங்க சொந்த எஃபர்ட்ஸ்னால வரப்போறது இல்ல. ஆவியானவர் சொல்றாரு, ஜெயமோ கர்த்தரால வரும். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு பிரம்மாண்டமான ஜெயத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். யுத்தங்கள் அவருடையது, ஜெயமோ அது உங்களுடையது. இந்த மாதத்துல உங்களுடைய ஜெயத்தை உங்க குடும்பத்தார் செலிப்ரேட் பண்ண போறாங்க. காரணம், இந்த ஜெயம் உங்களால வர போறது இல்ல, இந்த ஜெயம் கர்த்தரால வரும். ஆண்டவர்கிட்ட வருகிற ஒவ்வொரு ஜெயமும் உங்களை கொண்டாட வைக்கும். ஆண்டவர்கிட்ட வருகிற ஒவ்வொரு ஜெயமும் உங்க இதயத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவர்கிட்ட வருகிற ஒவ்வொரு ஜெயமும் நீங்க விழுந்த இடத்தை மறக்க வைக்கும். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஜெயம் நீ இழந்ததை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள வைக்கும். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஜெயம் நீ இழந்ததை மறக்கிற அளவுக்கு அதை விட 1000 மடங்கு அதிகமாய் மாற்றும். எந்தெந்த இடத்துல உன் தலை குனிஞ்சு தோல்வி பட்டியோ, எந்தெந்த இடத்துல இனி எழும்ப முடியாது, இனி இந்த இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, இனி இந்த இடத்துல என்னால உயிர் வாழ முடியாது, இனி இந்த இடத்துல ஜெயிக்க முடியாதுன்னு எதெல்லாம் பிசாசு வாழ்க்கையில முத்திரை போட்டானோ, God is breaking that seal. இந்த இடத்துல நீ ஜெயிக்க முடியாதுன்னு யார் யாரெல்லாம் உன்னை சவால் விட்டாங்களோ, இந்த மாதத்துல உன்னுடைய சவால் விட்ட நபர்களுக்கு முன்னாடி கர்த்தரோட பெரிய ஜெயத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். யார் யாரெல்லாம் உங்க தோல்வியை பார்த்தாங்களோ அவங்களே நீங்க ஜெயிக்கிறதையும் பார்ப்பாங்க. இந்த மாதத்துல சில யுத்தங்களை பார்ப்பீங்க. ஆனா அந்த யுத்தம் உங்க ப்ரமோஷனுக்கு தான். உங்க பிரச்சனை அதிகமாகுதுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க வளர்ந்துட்டு இருக்கிறீங்க, நீங்க grow ஆயிட்டு இருக்கீங்க. பிசாசுக்கு பொறுக்கல, அதனாலதான் உங்களோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, இந்த யுத்தங்களை இந்த மாதத்துல கர்த்தர் ஓய பண்ண போகிறார். இன்னமும் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உங்களை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்திட்டாரு. This month is a month of good results. நல்ல முடிவுகளை நீங்கள் பார்க்கிற மாதம். ரொம்ப நாளா நீங்க போராடிட்டு இருக்கிற அந்த காரியத்துல கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போறார். பிசாசு உங்க வாழ்க்கையில எவ்வளவு நஷ்டப்படுத்திருந்தாலும் அதை கர்த்தர் திரும்ப 7 மடங்கா நான் விசுவாசிக்கிறேன். உங்க விக்டரி, உங்க ஜெயம் உங்க தோல்வியை விட 7 மடங்கு அதிகமா இருக்கும். அதுல நீங்க இவ்வளவு நாட்களா எந்த காரியத்துல நஷ்ட ஈடப்பட்டீங்களோ, அப்பா சொல்றாரு, எந்தெந்த விஷயத்துல நீ நஷ்டங்களை பார்த்தியோ அதை விட 7 மடங்கா இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை தலைகளை உயர்த்துகிறதை இயேசுவின் நாமத்துல நான் பார்ப்பேன். நம்புறவங்க மட்டும் நல்ல கையை உயர்த்தி விடாம கர்த்தர் உங்க வாழ்க்கையில தோல்விகள் வர காரணமா இருக்கிற சில நபர்களையும் சில காரியங்களையும் இந்த மாசத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துவார். எதனால உங்க பிசினஸ் தோக்குது, எதனால உங்க பினான்ஸ்ல உங்க பொருளாதாரத்துல தோல்வியை பாக்குறீங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா திரும்பி தோக்க மாட்டீங்க. சில பேர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில வாய்ப்புகளை இழந்திருக்கிறீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. அதை விட பெஸ்டா பெட்டரான ஒரு வாய்ப்பை இந்த மாதத்துல கர்த்தரே உங்களுக்கு கொடுக்கறத பாப்பீங்க. ஆனா இந்த டைம் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதத்துல கர்த்தர் நிறைய பேருக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்க போறாரு. இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, யாருக்குமே அவ்வளவு சீக்கிரம் இந்த வாய்ப்பு கிடைக்காது. அப்படிப்பட்ட வாய்ப்புகளை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். நீங்களா ஒரு ஃபில்டர் வச்சுட்டு கிரைட்டரியா வச்சுட்டு எனக்கு இப்படிதான் கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவரே, எனக்கு எது வேணும்னு உங்களுக்கு தெரியும், நான் எதை விரும்புறேன்னு உங்களுக்கு தெரியும், அதிலும் மேலான உங்க சித்தத்தை எனக்கு நீங்க காட்டுங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஆசைப்பட்ட வாய்ப்புகளை விட, ஆசைப்பட்ட விதங்களை விட கர்த்தர் மேலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார். கர்த்தர் சித்தமான வாய்ப்புகளை உங்களுக்கு வர வைப்பாராக. ஏமாற்றுகிற வாய்ப்புகள் இந்த மாதத்துல உங்களுக்கு இயேசு நாமத்துல வராது. ஆமென். சில வாய்ப்புகள் எல்லாம் பாக்குறப்ப, வெளியில இருந்து பாக்குறப்ப நல்லா இருக்கும், கிடைச்சா நல்லா இருக்கும் தோணு, உள்ள போனா கிடைக்காது. உன்னுடைய ஆசீர்வாதங்கள் காணல் நீர் போல மறைய போவதல்ல. நீ எதை பார்க்கிறியோ அதை நீ சுதந்திரிப்பாய். எதை பார்க்கிறியோ அதை நீ பெற்றுக்கொள்வாய். எதை பார்க்கிறியோ அதை உன் கையில கர்த்தர் கொடுப்பார். உங்களை கால் வைக்கணும் சில இடத்துல கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டா
உங்களை நிச்சயமாக கால்பதியை வைப்பார். இந்த மாசத்துக்கு நீங்க ஓடணும்னா இந்த மாசத்துக்கு தேவையான பலன் உங்களுக்கு வேணும். அந்தந்த நாளுக்குன்னு கர்த்தர் ஒரு கிருபையை வச்சிருக்காரு. அது அந்தந்த நாள் மார்னிங்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிருபையை வாங்காம நீங்க ஒவ்வொரு நாளும் கிராஸ் பண்ணி நிச்சயமா உங்களால ஜெயத்தை பார்க்க முடியாது. எந்தெந்த காரியங்கள்ல நீங்க பின்தங்கி இருக்கிறீங்களோ இன்னைக்கு கர்த்தர் உங்க கால்களை குதிரையின் கால்களை போல மாற்றி உங்களை வேகமா இந்த மாதத்துல ஓட வைக்க போகிறார். அது நிமித்தமா நீங்க பெரிய ஜெயத்தை இயேசுவின் நாமத்துல சுதந்தரிக்க தான் போகிறீங்க. நீங்க அதை பார்க்க தான் போறீங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை பாடவும் பாடுகரை நிறுத்தினார். யுத்தம் அதிகமாகுதுன்னா நல்லா அதிகமா பாடுங்க, பயப்படாதீங்க. தேவைகள் அதிகமாகுதா, நல்லா வாயை திறந்து சத்தமா பாடுங்க. ஜஸ்ட் ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ஸ்டார்ட் praying and worship அதிகமாக பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஆராதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்காக கர்த்தர் எழுந்தருளுவார். பாடி துதி செய்ய தொடங்கின போதோ யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்தார். உங்களுக்கு விரோதமாய் யாரெல்லாம் பதிவிருந்து உங்களை தாக்கணும்னு ஹைட் பண்ணி உங்களுக்கே தெரியாம உங்க பதிவிருந்து உங்களை அட்டாக் பண்ணணும்னு யாரெல்லாம் பிளான் பண்றாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் அவங்க பிளானை எக்ஸ்போஸ் பண்ண போகிறாரு. உங்களுடைய ப்ரமோஷனை, உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்பை யாராலையும் தடுக்க முடியாது. உங்களுக்கு விரோதமாய் பிளானை போட்டு எத்தனை பேர் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைச்சாலும் அவன் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடியே அப்படி சத்துருவின் திட்டங்களை ஆண்டவர் குள்ளச்சி இந்த மாசத்துல போடதான் போகிறாரு. அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. சில பேர் உங்களுக்கு விரோதமாய் நீங்க வளரக்கூடாதுன்னு உங்களுக்கு பின்னாடி நின்று சில பேர் சதி செய்து கொண்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் சதி செய்யறாங்களோ அவங்களெல்லாம் இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு காட்ட போறாரு. உங்களுக்கு சதி செய்யறவங்க வேற யாரும் இல்லை, உங்களோட கூட இருக்கிறவங்க தான். அதனால பி கேர்ஃபுல். நான் கிட்டே சொல்லுவேன், லவ் ஆல் பட் டோன்ட் பிலீவ் ஆல். எல்லாரையும் நம்பாதீங்க, கர்த்தர் சொல்றவங்களை மாத்திரம் நம்புங்க. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எலும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இன்னைக்கு இந்த மாதத்துல கர்த்தர் உங்க சத்துருக்கள் வெட்டுண்டு விழுகிறத சும்மா விழுக மாட்டான். அவன் போட்ட எல்லா சதிகளையும் கர்த்தர் வெட்டுண்டு கேன்சல் பண்ணி விழவக்கிறத இயேசுவின் நாமத்துல பார்ப்பீங்க. உங்க ஜெயத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஆண்டவருக்கு நன்றி இல்லாம போயிட்டீங்கன்னா அந்த ஜெயம் நம்மளுக்கு ரொம்ப நாள் நிற்காது. சில நேரங்களில் நின்னாலும் கூட அதை நீங்க ரொம்ப நாள் சந்தோஷத்தோட அனுபவிக்க முடியாது. எந்த காரியத்தை உங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தாலும் இமீடியட்டா ஆண்டவருக்கு தேங்க் பண்ண மறந்துடாதீங்க. கர்த்தர் அவர்களே அவர்கள் சத்துருக்களின் பேரில் களி கூற செய்தபடியா இந்த மாதம் கர்த்தர் உங்களை சில காரியத்துல மகிழ்ச்சியோடு திரும்ப பண்ணுவார். இந்த மாதத்துல எந்த அளவுக்கு சைலண்டா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சைலண்டா இருங்க. நீங்க எந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க காரியம் ஜெயமா இருக்கும். சில பேர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப பப்ளிசிட்டி பண்ணி எனக்கு இது கடுத்துட்டு சொன்னா அது கடைசியில் ஜெயமாவே முடியாது. உங்க காரியம் ஜெயமா முடியணும்னா ஜஸ்ட் பி a silent mover. சைலண்டா காரியத்தை மூவ் பண்ணுங்க. இந்த மாதத்துல கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆனால் முதல்ல என்ன நடக்கும்னு சொல்றேன், உங்க சரௌண்டிங் சுற்றுப்புறத்தாரில் யுத்தம் இல்லாத ஒரு இலைப்பாறுதல், ஒரு ரெஸ்ட்டை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். கடந்த நாட்கள்லாம் எவ்வளவு சண்டை, எவ்வளோ வாக்குவாதம், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ தலைவலி, எவ்வளோ யுத்தங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் யுத்தத்தை ஓய பண்ண போகிறேன். இந்த யுத்தம் இல்லைனாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துருவீங்க. இந்த யுத்தத்தில் இந்த பிரச்சனையிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுடைய வளர்ச்சியை உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிருக்கலாம், உங்கள் குடும்பத்தை கவனிக்க முடியாமல் போயிருக்கலாம். பட் கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு பெரிய இளைப்பாறுதலை கொடுப்பார். யுத்தம் வர மாதிரி தெரியும், கர்த்தரே சில காரியங்கள்லாம் பிரச்சனைகள் எழும்புறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அதெல்லாம் சால்வ் பண்ணி போடுவாராக. யோசபாத் யூதாவை அரசாண்டான். இந்த மாதத்தில் கர்த்தர் நிறைய காரியங்களை உங்களை அரசால வைப்பாராக, ரூல் பண்ண கொடுப்பாராக. இதன் மேல் அம்பு எய்வது இல்லை. இனி எந்த பிசாசு எய்கிற அம்பும் உங்க மேல கர்த்தர் பட விட மாட்டார். உங்களுக்கு சில காரியத்தில் சக்சஸ் வேணும்னா ஆண்டவருடைய பார்வைக்கு கரெக்டான விஷயங்களும் செஞ்சிருங்க, அது போதும். அந்த ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு ஆசாரியரின் பாளையத்தில் 109,000 பேரை சங்கரித்த. அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாம் செத்த பிரேதங்களால். நீங்க ஒரு நாள் மார்னிங்ல எந்திரிக்கிறப்ப உங்களுக்கான எல்லா யுத்தத்தையும் ஆண்டவர் செஞ்சு முடித்திருக்கிறதை அந்நிய கண்கள் எல்லாம் உங்க சொந்த கண்ணே பார்க்கும். அதிகாலமே எந்திரிக்கிறப்ப when they wake up in the morning they saw that the Lord has completed his battle. ஆண்டவர் அவன் யுத்தத்தை பண்ணி முடிச்சிருந்தாரு. ஓவர் நைட்ல கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறதை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். When you wake up in the morning, you will hear the good news that God has defeated all your enemies, all your sufferings in Jesus' name. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியானாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் அது ஜெயமா இருந்தது. உங்க காரியத்தை கர்த்தர் எப்போதுமே ஜெயத்தை தான் கொடுப்பாரு, ஜெயமா தான் வைப்பாரு. No matter who the leadership changes. உங்களுக்கு மேல இருக்க மேனேஜர் மாறினாலும் பரவாயில்ல, யார் வந்தாலும் யார் போனாலும் உங்களுடைய காரியம் எப்போதுமே ஜெயமா தான் இயேசுவின் நாமத்துல இருக்கும். இந்த மாதத்துல ஆண்டவர் நிறைய சத்துருக்களின் மேல உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அண்ட் சத்துரு உங்களை ஜெயிக்க விடாதபடி அவரை யுத்தம் பண்ணுவார். ஜெயிக்கணும்னா என்ன பிரதர் பண்ணணும்?
நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தார்களானால் ஜெயம் கிடைக்கும். நல்லா யோசனை பண்ணி கவுன்சிலிங் கன்சல்ட் பண்ணி நீங்க யுத்தம் பண்றப்போ உங்களுக்கான ஜெயத்தை கத்தர் கொடுக்க முடியும். உங்களுடைய விசுவாசத்தினால உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவரை விசுவாசிக்காம யாரும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. மாதத்துல கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. நீங்க அதை பார்க்க போறீங்க. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கரங்களை தட்டி அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை உள்ளதே. என் முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே.